இன்னைக்கு லலிதாம்பாள் சோபனம்ல போன வாரம் லலிதாம்பிகையுடைய அவதாரம் பார்த்தோம். தேவர்கள் எல்லாம் ஹோமம் செஞ்சு அதுக்கப்புறமும் அவ வந்து வரல அப்படின்ன உடனே தன்னுடைய உடலையே அந்த ஹோமத்துல போடுற மாதிரி இது பண்ண உடனே தான் அந்த சிதக்னி குண்டத்திலேருந்து அந்த அம்பாள் அவதரித்தாள். அப்புறம் திருப்பியும் அவ அவ தேவர்களுக்கு அவ அவ அங்கங்களை திருப்பியும் கொடுத்தா தன்னுடைய கருணா கட்டாட்சத்தால் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் வந்து சொல்றா, இந்த மாதிரி பண்டாசுரன்னு ஒரு அசுரன் எங்களை அப்படி கொடுமைப்படுத்துறான், எங்களை தேவலோகத்தை விட்டே விரட்டி அடிச்சுட்டான், எங்க ஹவிர்பாகத்தை எல்லாத்தையும் அவன் அபகரிச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எங்களை வந்து இப்போ ரொம்ப சோர்வா போயிட்டோம், பலம் இல்லாதவர்களா போயிட்டோம், நீங்க தான் வந்து காப்பாத்தணும், எங்களை ரட்சிக்கணும்னு உடனே அம்பாள் சொல்றா, கவலையை விடுங்கோ, அந்த பண்டாசுரன் எனக்கு ஒரு சின்ன புழு மாதிரிதான், அவனை நிமிஷமா அழிச்சிடலாம், கவலைப்படாதீங்கன்னு உடனேதான் இவாளுக்கு பெரிய நிம்மதி, மன நிம்மதி கிடைச்சது. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அந்த மேருமலையோட நடுவுல ஒரு இது ராஜ்யம் அமைச்சா, அதுதான் ஸ்ரீபுரம். அந்த ஸ்ரீபுரத்தை விஸ்வகர்மா ஒரு நொடி பொழுதுல உருவாக்கிட்டாராம். அந்த அந்த தேவர்கள் ஆஹ் எல்லாரும் வந்து அங்க அவாளுக்கோட வாசஸ்தானத்தை அங்க அமைச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ ராஜகிருகம் அம்பாளுடைய ஸ்ரீபுரம் அமைத்தாகி விட்டது. இப்போ அந்த ராஜ்ய பொறுப்பை யார் எடுத்துக்கிறது, தம்பதிகளா எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு பிரம்மா யோசிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். 81வது ஸ்லோகம். அபர்ணா வாங்கோ. எஸ் மேடம். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபள வென்று மின்ன சிம்மாசனம் உண்டு பண்ணி வைத்தான். சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்ஹாசனம் உண்டு பண்ணி வைத்தார். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபள வென்று மின்ன சிம்மாசனம் உண்டு பண்ணி வைத்தான். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்ஹாசனம் உண்டு பண்ணி வைத்தான். பட்டண அமைப்பும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். பட்டண அமைப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு பதியான அம்மனுக்கிப்போ நாயகர் வேண்டுமே சோபனம். நாட்டுக்கு பதியான அம்மனுக்கு இப்போ நாயகர் வேண்டுமே சோபனம். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்ஹாசனம் உண்டு பண்ணி வைத்தான். பட்டண அமைப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு பதியான அம்மனுக்கு இப்போ நாயகர் வேண்டுமே சோபனம். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்ஹாசனம் உண்டு பண்ணி வைத்தான். பட்டண அமைப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு பதியான அம்மனுக்கு இப்போ நாயகர் வேண்டுமே சோபனம். பியூட்டிஃபுல். சோ ஸ்ரீபுரம் அமைச்சாச்சு, சிந்தாமணி கிரகம் அமைச்சாச்சு, அம்பாளுக்கு சிம்மாசனமும் அமைச்சாச்சு விஸ்வகர்மா. இப்போ பிரம்மா யோசிக்கிற அம்பாள் சிம்மாசனேஸ்வரி, ஸ்ரீ சக்கர நாயகி, ஸ்ரீ மகாராஜ்ஞி, இந்த லோகத்தை ஆள போறவோ அவளுக்கு இப்போ நாயகர் வேணுமே, தலைவன் வேண்டுமேன்னு யோசிக்கிறாராம் பிரம்மதேவர். சோ அந்த சிங்கார ரச சம்பூர்ண வடிவமான அந்த திரிபுர சுந்தரிக்கு மங்கள நாயகனாக ஈசனை தவிர வேற யார் தான் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற. ஆனா ஈஸ்வரர் எப்படி இருக்கார், சிவபெருமான் இப்போ விரக்தனா இருக்கார்,
மயான சாம்பல பூசின்னு இருக்கார், பாம்ப போய் கழுத்துல ஆரமா பூண்டுன்னு இருக்கார், புலித்தோலை உடுத்தின்னு இருக்கார், முண்ட மாலை தரித்துன்னு இருக்கார், ஜடாமுடி வேற தலையில போறாத்துக்கு, கையில சூலம் கபாலம் இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிற இப்படி ஒரு தோற்றத்தை உடைய அந்த சிவபெருமானை மங்கள வடிவிலான தேவி ஏற்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் வருது. இவ இவ்ளோ அதிசுந்தரியா இருக்காளே, அந்த சிவபெருமான் இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா அந்த தோற்றமும் அவர் இருக்கிற கையில வச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா அந்த தேவி அவரை ஏத்துப்பாளா அப்படின்னு யோசிக்கிறாராம். அதுதான் அடுத்தது. மைதிலி மாமி. தேவிக்கு கணவனார் ஈசர் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. தேவிக்கு கணவனார் ஈசர் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரவமும் எலும்புமே ஆபரணம். அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரவமும் எலும்புமே ஆபரணம். சாம்பலும் பூசி சடையும் தரித்து தலைமண்டையோட்டையும் கையில் கொண்டு. சாம்பலும் பூசி சடையும் தரித்து தலைமண்டையோட்டையும் கையில் கொண்டு. அம்பலத்தாடினார் இவருக்கு கணவராயாகுவதெப்படி சோபனம் சோபனம். அம்பலத்தாடினார் இவருக்கு கணவராயாகுவதெப்படி சோபனம் சோபனம். தேவிக்கு கணவனார் ஈசர் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரவமும் எலும்பும் ஆபரணம். சாம்பலும் பூசி சடையும் தரித்து தலைமண்டை ஓட்டையும் கையில் கொண்டு. அம்பலத்தாடினார் இவருக்கு கணவராய் ஆகுவதெப்படி சோபனம் சோபனம். தேவிக்கு கணவனார் ஈசர் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரவமும் எலும்புமே ஆபரணம். சாம்பலும் பூசி சடையும் தரித்து தலைமண்டையோட்டையும் கையில் கொண்டு. அம்பலத்தாடினார் இவருக்கு கணவராய் ஆகுவதெப்படி சோபனம் சோபனம். சோ பிரம்மா யோசிக்கிறார், இப்படி இந்த தேவி இப்படிப்பட்ட உருவத்தில் இருக்கும் இந்த சிவபெருமானை ஏத்துப்பாரா அப்படின்னு பிரம்மா யோசிக்கிறார். உடனே என்ன பண்ற, சிவபெருமானே மங்கள வடிவா நீ எழுந்தருளணும் அப்படின்னு மனசுல பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாராம். உடனே அந்த மகேஸ்வரரும் அதிசுந்தரியான அந்த பரமேஸ்வரிக்கு ஈடு கொடுக்கிற வகையில மேனியில களப சந்தனம் மணக்க நவரத்ன கேயூர குண்டலங்களோடு திவ்யா அம்பரகானாக ஆடை அணிந்து கழுத்துல மலர் மாலை சூடி பொன் கிரீடம் அணிந்து அங்க ஆவிர்பவித்தார். சோ பிரம்மா தியானம் பண்ண உடனேயே சிவபெருமான் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டார். அவ்வளோ அதிசுந்தரனா ஜம்முன மாலைகள் தரித்து கிரீடம் ரொம்ப ஒரு அழகான ஒரு தலைவனா அங்க அவர் ஆவிர்பவித்தார். நல்லேக்கா. இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே. இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே. ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே. 30 கோடி மன்மதாகர ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய். 30 கோடி மன்மதாகார ரூபமாய் வேஷம். ஏத்துதா? 30 கோடி மன்மதாகர ரூபமாய். 30 கோடி மன்மதாகர ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதாகர ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதாகர ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய். மகுட கொண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன்.
மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன் சோபனம் சோபனம். மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன் சோபனம் சோபனம். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதாகார ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன் சோபனம் மோகன சோபனம். வேஷம் தரித்திருந்தபடி தேவி மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன் சோபனம் சோபனம். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதாகார ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன் சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ Thank you. அவ்வளோ அதிசுந்தரனா வந்து அவரும் நிக்கிற பரமேஸ்வரன். சோ அம்பிகைக்கு பொருத்தமான ஒரு புருஷனா அவர் கையில கரும்பு வில், பஞ்சபானம், பாசம், அங்குசம் அந்த மாதிரி அம்பாள் ஏந்தின்னு இருக்கிற மாதிரியே தானும் ஏந்தி அப்பேற்பட்ட பேரழகனாக அங்கே தோன்றினார். பிரம்மாவோட விருப்பத்திற்கு ஏற்ப அவர் தோன்றியதால் அவருக்கு காமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைக்கப்பட்டார். அவர் மாப்பிள்ளை வந்தாச்சு. இப்போ சிவமும் சக்தியும் கூடிட அதுவே சுபமுகூர்த்தம் ஆக இருந்ததினால் திருமணத்தை நடத்தி வைக்கும் பாக்கியத்தை பெற பிரம்மா துடித்தார். இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா துடிக்கிறார். ஆனந்தி வாங்கோ. நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா என்றும் 16 வயது தரித்தும் கொண்டு என்றும் 16 வயது தரித்து கொண்டு இருக்கின்ற 16 வயதும் தரித்து கொண்டு என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேரும் இட்டவருக்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் காமேஸ்வரர் என்று பேருமிட்டவருக்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார் சோபனம் சோபனம். ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார் சோபனம் சோபனம். நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேருமிட்டவர்க்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார் சோபனம் சோபனம்.
நின்ற நிலையில் அதி சுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேருமிட்டவர்க்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார். சோபனம் சோபனம். சரி. சோ சுந்தரி காமேஸ்வரி ரெடி, அதிசுந்தரரான காமேஸ்வரரும் ரெடி. அவ்வளவுதான், பிரம்மா துடிக்கிறார் 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அடுத்தது என்ன? கல்யாணம்னா நம்மளுக்கு அடுத்தது மண்டபம் எல்லாம் ரெடி ஆகணும் இல்லையா? அந்த இடமே கோலாகலமா ஆகணும், வாழை மரம் நடணும், அது மண்டபம் அமைக்கணும், அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறா. அடுத்தது சீதா மாமி. கமலாசனருடைய ஆக்னையினால் விஸ்வகர்மாவும் மயனும் இருபெருமாய். கமலாசனுடைய ஆக்னேயால் விஸ்வகர்மாவும் மயனும் இரு பெருமாய். கமனீயமாய் ஸ்வர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். கமனீயமாய் சொர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். கமலாசனருடைய ஆக்னையினால் விஸ்வகர்மாவும் மயனும் இருபெருமாய். கமனீயமாய் ஸ்வர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். கமலாசனருடைய ஆக்னேயால் விஸ்வகர்மாவும் மயனும் இரு பெருமாய். கமனீயமாய் சொர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். வாழை காமோகு கரும்பு பூச்சரங்களும் வாடாத மாலையும் நிறைத்தார்கள். வாழை கமுகு கரும்பு பூச்சரங்களும் வாடாத மாலையும் நிறைத்தார்கள். கொழுந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபனம் சோபனம். கொழுந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபனம் சோபனம். கமலாசனருடைய ஆக்னேயால் விஸ்வகர்மாவும் மயனும் இரு பெருமாய். கமனீயமாய் சொர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். வாழை கமுகு கரும்பு பூச்சரங்களும் வாடாத மாலையும் நிறைத்தார்கள். கொழுந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபனம் சோபனம். கமலாசனருடைய ஆக்னேயால் விஸ்வகர்மாவும் மயனும் இரு பெருமாய். கமனீயமாய் சொர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். வாழை கமுகு கரும்பு பூச்சரங்களும் பாடாத மாலையும் நிறைத்தார்கள். கொழுந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ சாதா ஒரு மனுஷாலோட கல்யாணம்னாலே எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஒரே பையன்னு அவ்வளோ தாந்தூம்னு அவ்வளோ கிராண்டா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆசையா நம்ம பண்றோம். அதுலயும் பணக்காரளா இருந்தா அப்படி இழைச்சுதான் பண்ணுவா. இது சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரி கல்யாணம். அப்போனா அது எவ்வளோ கோலாகலமா எவ்வளோ ஒரு அலங்காரமும் இதுவுமா இருக்கும் அந்த இது. சோ அந்த கல்யாண மண்டபமே ரத்னங்களால அமைய பெற்றிருக்கு. வாழை மரம், கமுகுனா பாக்கு மரம், எங்க பார்த்தாலும் பூச்சரம், ஒரே வாசனையா இருக்கு அந்த இடம். அத்தனை பூ வகைகளாலும் அந்த இடமே அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது சுதா நித்தின் வாங்கோ. சோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே. சோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே. ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார்.
ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு மாலையை கழற்றி அம்பலத்தில் போட்டாள். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு மாலையை கழற்றி அம்பலத்தில் போட்டாள். நாத காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியாய் சேர்ந்தது. சோபனம் சோபனம். மாதர் காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியா சேர்ந்தது. சோபனம் சோபனம். சோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் அந்த ஒரு மாலையை கழற்றி அம்பலத்தில் போட்டாள். நாதர் காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியா சேர்ந்தது. சோபனம் சோபனம். சோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு மாலையை கழற்றி அம்பலத்தில் போட்டாள். நாதர் காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியாய் சேர்ந்தது. சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ ரொம்ப அழகா மாலை மாற்றும் படலம் அங்க ஆறுது. அங்க காமேஸ்வரருக்கு தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து போடுறா. அது அழகா அவரோட கழுத்துல போய் சேருறது அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி அந்த ரத்ன கல்யாண மண்டபம் அங்க 2 அவ்வளவு அழகான ரூபங்களோட சிவபெருமானும் தேவியும் அங்க இருக்கா. லலிதாம்பிகையும் அவளுடைய அந்த கல்யாண கோலம் கண் முன்னாடி இருக்கு. அப்படியே நம்மளுக்கு இப்போ மாலை மாட்டின்னு இருக்கா 2 பேரும். மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். அது முடிஞ்சது. சோ இப்போ அடுத்தது ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த லலிதாம்பிகையை தாரவாத்து கொடுக்கிறது யார்? அவதான் கோவிந்த ரூபிணி இல்லையா, நாராயணி. சோ சகோதரனான நாரணன் தான் தாரவாத்து கொடுக்கிற. சகல தேவ ரிஷி கந்தர்வர் முன்னிலையில ஆகம விதிப்படி அம்பாள தாரவாத்து காமேஸ்வரரிடம் ஒப்படைக்கிறார் பகவான் விஷ்ணு. சொல்லும் போதே புல்லரிக்கிறது. வார்த்தைய கவங்கும். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஈசரும் தேவியும் மாலை இட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட. ஈசரும் தேவியும் மாலையிட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட. வாசுதேவராலே உமையவளை தாரை வார்க்கச் சொன்னார் பிரம்மா. சோபனம் சோபனம். வாசுதேவராலே உமையவளை தாரை வார்க்கச் சொன்னார் பிரம்மா. சோபனம் சோபனம். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார்.
ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஈசரும் தேவியும் மாலையிட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட வாசுதேவராலே உமையவளை தாரை வார்க்கச் சொன்னார் பிரம்மா. சோபனம் சோபனம். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஈசரும் தேவியும் மாலையிட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட வாசுதேவராலே உமையவளை தாரை பார்க்கச் சொன்னார் பிரம்மா. சோபனம் சோபனம். கண்ணூஞ்சலாடி இருந்தாள் காஞ்சன மாலை மணமகிழ கண்ணூஞ்சலாடி இருந்தாள். கண்ணூஞ்சல் முடிஞ்சது, மாலை மாத்தியாச்சு, கண்ணூஞ்சல் முடிஞ்சது. அடுத்தது காமேஸ்வரர் அந்த புனிதமான மாங்கல்ய சூத்திரத்தை அந்த லலிதாம்பிகை கழுத்தில் கட்ட மகா காமேஷ மகிஷியானால் அந்த மகா திரிபுர சுந்தரி. சுஜரிதா வாங்கோ. பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமளிக்கும் தேவ சபை நடுவே. பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமளிக்கும் தேவ சபை நடுவே. பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேசருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தான் கொடுத்தார். பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேசருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தாம் கொடுத்தார். பத்தினி இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த உடன் கூடங்கிறத ஃபாஸ்டா சொல்லிட்டு விஷ்ணு காமே சருக்கு அப்படிங்கறத ஃபாஸ்டா சொன்ன அழகா ராகத்துல வரும். பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேசருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தான் கொடுத்தார். பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேசருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தாம் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கணிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். கணிகாதானம் செய்தார். கன்னிகா ஃபாஸ்டா சொல்லுங்க. கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு சோபனம் சோபனம். காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு சோபனம் சோபனம். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு சோபனம் சோபனம். பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமாளிக்கும் தேவ சபை நடுவே. பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேசருக்கு பக்தியா மதுவர்க்கம் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு சோபனம் சோபனம். பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமாளிக்கும் தேவ சபை நடுவே. பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேசருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு சோபனம் சோபனம். மகாவிஷ்ணு கன்னிகாதானம் காமேஸ்வரர் காமேஸ்வரிக்கு திருமாங்கல்யம் கட்டினார். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கல்யாணம் ஜோரா நடந்தது சிவபெருமானுக்கும் லலிதாம்பிகைக்கும். அடுத்தது அம்மி மிதிக்கிறது, மத்த இதெல்லாம் இருக்கு.
பொறி போடுறது. வித்யா என்னப்பா டவுட்டு? இல்ல காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரி அந்த லைன் மாத்திரம் சொல்லுங்க. காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை. ஓகே மேம், தேங்க்யூ. நித்யா விஜய் வாங்கோ. நெய்யால் ஹோமம் செய்து பாணி கிரகணம் செய்து ஈசர் அம்மனை அம்மியற்றினார். நெய்யால் ஹோமஞ்செய்து பாணி கிரகணஞ்செய்து ஈசர் அம்மனை அம்மியேற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமம் செய்தார். மெய்யாய் அக்னியை 3 தரஞ்சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமஞ்செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே சோபனம் சோபனம். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே சோபனம் சோபனம். நெய்யால் ஹோமஞ்செய்து பாணி கிரகணஞ்செய்து ஈசர் அம்மனை அம்மியேற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கண்ணார் பொறியினால் ஹோமஞ்செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே சோபனம் சோபனம். நெய்யால் ஹோமஞ்செய்து பாணி கிரகணஞ்செய்து ஈசர் அம்மனை அம்மியேற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமஞ்செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே சோபனம் சோபனம். கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்தது லலிதேஸ்வரிக்கும் காமேஸ்வரருக்கும். காமேஸ்வரர் லலிதாம்பிகையை பாணி கிரகணம் செய்து கொண்டார். அம்மி மிதிச்சு கால்ல மெட்டி போட்டு விட்டார். அக்னிய 3 வாட்டி சுத்தி அந்த பொறி இடுற அந்த சடங்கும் இனிதே முடிஞ்சது. கல்யாணம் செஞ்சு சுகமா இருந்தா அத்தனை பேருக்கும், ஒரு லோகம் பூலோகம் மட்டும் இல்ல, மூலோக மக்களும் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள், புகழ்ந்தார்கள், வாயார வாழ்த்தினார்கள். இப்போ அடுத்தது இந்த திவ்ய தம்பதிகளுக்கு தேவர்கள் அவளான பரிசு பொருட்களை காணிக்கையா கொடுக்கறாளாம். சிவனுக்கும் அம்பிகைக்கும். பிரம்மா என்ன பண்றார்? கரும்பு வில்ல கொடுக்கிறார். நாரணன் மலர்கணைகள், அதாவது புஷ்பபானங்களை கொடுக்கிறார். வருணன் நாக பாசத்தை கொடுக்கிறார். விஸ்வகர்மா அங்குசத்தை கொடுக்கிறார். அக்னி தேவன் கிரீடம் கொடுக்கிறார். சூரிய சந்திரர்கள் குண்டலங்களை கொடுக்கிறார். அது மாதிரி கடலரசன் ரத்ன ஆபரணங்கள் கொடுக்கிறான். அது மாதிரி தேவேந்திரன் மது நிரம்பிய கிண்ணத்தை தம்பதிகளுக்கு சமர்ப்பிக்கிறான். குபேரன் சிந்தாமணியால் ஆன மாலையை கொடுக்கிறான். அப்புறம் நாராயணன் வெண்கொற்றை குடையை கொடுக்கிறார். கங்கையும் யமுனையும் குளிர்காற்றை சாமரமாக வீசுகின்றனர். அதை தவிர வசுக்கள் என்பர், அதாவது வசுக்கள் யாரு? பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அவாதான் 8 வசுக்கள்னு சொல்லுவா. சோ அந்த 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், இப்படியாக 33 கோடி தேவர்களும் தங்களுடைய ஆயுதங்களை அந்த திவ்ய தம்பதிகள் காலடியில் வைத்து பணிந்து நின்றார்கள். அந்த மாதிரி அந்த ராஜராஜேஸ்வரியான அந்த அம்பிகைக்கு ரத, கஜ, துரக, பதாதி எல்லாமே கோடிக்கணக்குல அணிவகுத்து நின்றன. அம்பாளுக்கு படை சேனை கோடிக்கணக்காக அணிவகுத்து நிற்கின்றன. அதுதான் அடுத்தது வருது. அவ கல்யாணம் முடிஞ்சு கிஃப்ட் நம்ம கொடுக்கிற டைம் இல்லையா? அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் அவள்கிட்ட இருந்த ஆயுதங்களையும் பொக்கிஷங்களையும் இவா கிட்ட கொடுத்தா. சுந்தரி மாமி.
காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. பூமி விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்பபானங்களை இரு பேருக்கும். பூமி விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்பபானங்களை இரு பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள் சோபனம் சோபனம். உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள் சோபனம் சோபனம். காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. பூமி விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்ப பானங்களை இரு பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள் சோபனம் சோபனம். காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. பூமி விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்ப பானங்களை இரு பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயு கொடுத்தார்கள் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள் சோபனம் சோபனம். இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன் மேம். சொல்றீங்களா? சொல்லுங்க. காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. பூமி விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்ப பானங்களை இரு பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள் சோபனம் சோபனம். இப்படியாக தேவர்கள் எல்லாம் அவள்கிட்ட இருந்த அஸ்திரம் சஸ்திரம் எல்லாம் கொடுத்து ஆயுதங்கள் கொடுக்கிறார், எல்லாம் அவளுக்கு கிஃப்டா கொடுக்கிறார், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ பிரம்மா என்ன பண்றாரு? இப்ப அடுத்தது கல்யாணம் முடிஞ்சாச்சு, கிஃப்ட் கொடுத்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணுவா? 2 தம்பதிகள் அழகா விமானத்துல ஏறி வீதியுல வரணும், அத மக்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா கல்யாண மண்டபத்துல எத்தனை பேர் அகாமடேட் பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் பண்ணியாச்சு. இனிமே எல்லா மக்களும் பார்ப்பதற்கு அந்த புதுமண தம்பதியினர் வீதி உலா வர வேண்டும். சோ அதுக்கான விமானம் கொடுக்கிறாராம் பிரம்மா. சிவசக்தி தம்பதியருக்கு குசுமாகரம் அப்படிங்கிற அந்த திவ்ய விமானத்தை அளிக்கிறார் பிரம்மா. அப்புறம் தேவமாதர்கள் எல்லாருமா சுத்தி நின்னு பூச்சொரியரா வீணை மிருதங்கள் எல்லாம் கேட்கறது, அவ்வளோ வாத்தியங்கள் எல்லாம் இசை கேட்க, அப்சரஸ்கள் எல்லாம் நாட்டியமாட காமேஸ்வரி தம்பதிகள் ராஜ வீதியில வலம் அந்த சிம்மாசனம் ஏறினார்கள். அந்த ரதத்துல அந்த அம்பாளோட கட்டாட்சம் அங்க இருந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் அது படர்ந்து கொண்டே வருது. பாக்குறா இல்லையா? அவளோட கடாட்சம் படபட அவாவா மனசுல இருக்கிற அந்த மனோபீஷ்டங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிறைவேறி போறதாம். அந்த அம்பாளுடைய பார்வை பட்ட உடனே தான் மனசுல என்ன நினைச்சுண்டு அவளை பாக்குறாளோ அது எல்லாம் உடனுக்குடன் நிறைவேறுகின்றன. இது பேரதிசயமா இருக்கு. அத பார்த்துட்டு, இந்த பேரதிசயத்தை பார்த்துட்டு அந்த பிரம்மா காமாட்சி காமதாயினி அப்படின்னு அந்த லலிதாம்பிகையை போற்றி துதித்தார். இப்படியாக அந்த காமேஸ்வரி திருமணம் திவ்ய வைபவமாக நிறைவேறியது. அடுத்தது போலாம். உஷா வாங்க.
அவரவராலே ஆன அஸ்திரங்களை அம்பிகை முன் வைத்தார் அமரர் எல்லாம். சத்தம் கேட்கலை. அவரவராலியான அஸ்திரங்களை அம்பிகை முன்வைத்தார் அமரரெல்லாம். அவரவராலே ஆன அஸ்திரங்களை அம்பிகை முன் வைத்தார் அமரர் எல்லாம். அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகை முன்வைத்தார் அமரரெல்லாம். கல்யாணமான பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும். கல்யாணம் ஆன பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும். பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவர் எல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவர் எல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார் சோபனம் சோபனம். பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார் சோபனம் சோபனம். அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகை முன் வைத்தார் அமரரெல்லாம். கல்யாணமான பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும். பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவர் எல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார் சோபனம் சோபனம். அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகை முன் வைத்தார் அமரரெல்லாம். கல்யாணமான பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும். பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவர் எல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார் சோபனம் சோபனம். வீதி உலா தம்பதியர் வீதி உலா போறதுக்கு முன்னாடி அவளுக்கு பட்டாபிஷேகம் ஆறுது. பட்டாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வீதி உலா போறா. அந்த வீதி உலா போறதுதான் சொன்னேன். வாத்தியங்கள் முழங்க, நாட்டியங்கள் ஆட, எல்லாம் அவ்வளோ ஜோரா, பூக்கள் அப்படியே தூவ ஜம்முன்னு அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து வீதி உலா வரா புதுமண தம்பதியர். லதா மேடம். ஆம். லதா மேடம், பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே இல்லையா? ஆமா. ஓகே மேடம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் மகாலட்சுமி. 18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும். 18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும். மதையானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க. மதையானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க. ஓடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்திலேற்றி வைத்து. சோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து அந்த லைன் வரலையே மம்மி, விமானத்திலேற்றி வைத்து. கோஷித்து விமானத்திலேற்றி வைத்து. கோஷமாய் தெருவீதி வரும்போது ஹாரதி கோதையர் எடுத்தார்கள் சோபனம் சோபனம். கோஷமாய் தெருவீதி வரும்போது ஹாரதி கோதையர் எடுத்தார்கள் சோபனம் சோபனம். 18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும். மதையானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் தோத்தரிக்க. சோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்தில் ஏற்றி வைத்து. கோஷமாய் தெருவீதி வரும்போது ஆரத்தி கோதையர் எடுத்தார்கள் சோபனம் சோபனம். கரெக்டா மேம்? இன்னொரு வாட்டி.
18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும் மத யானை குதிரையும் கொடியாள வட்டமும் வரிசையாய் முனிவரும் சூத்தரிக்க சோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்தில் ஏற்றி வைத்து கோஷமாய் தெருவீதி வரும்போது ஆரத்தி கோதையர் எடுத்தார்கள் சோபனம் சோபனம். சோ இதோட அம்பாளுடைய அந்த திருமண வைபவம் இனிதே முடிந்தது. சோ பாருங்க, இன்னைக்கு ஃபுல் கல்யாணம் நம்ம பார்த்துட்டோம். கல்யாண சாப்பாடு மட்டும்தான் மிச்சம். ஆத்துல அவாவா பானகம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. அம்பாளுக்கு ரொம்ப ஜோரா ஆரத்தி, வீதி உள்ள வரா, பாட்டு டான்ஸ் எல்லாம் நடக்கிறது. முனிவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பாடுறா, துதிக்கிறா. வர இடமெல்லாம் ஆரத்தி எடுக்கிறா. அவளுடைய பார்வை படுறவா எல்லாரும் மனசுல என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் டான் டான்னு நிறைவேறது. பேர்பட்ட ஒரு சக்தி படைத்தவள் அந்த லலிதாம்பிகை. சோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்டாசுரனை வதம் பண்ணறதுக்கு யுத்தத்துக்கு தயாராரா அம்பாள் யுத்தத்துக்கு புறப்படுறா. ஏன்னா அவ அவதரிச்ச நோக்கமே பண்டாசுரனை வதம் பண்றதுதான் இல்லையா? சோ கல்யாணம் முடிஞ்சாச்சு, அடுத்தது போருக்கு புறப்படுறா அம்பாள். புதுசா ஏன் போரோட நிறுத்தணும்? கல்யாணத்தோடய இன்னைக்கு நிறுத்திக்கலாமா ஜோரா? இந்த இது நாளைக்கு ஆரம்பிக்கலாம் திருப்பியும். அதோட அப்படியே முடிச்சுக்கலாம். அப்ப நான் இன்னைக்கு 81 to 93 திருப்பியும் பிராக்டிஸ் பண்ணிடலாம். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்மாசனம் உண்டு பண்ணி வைத்தான். பட்டண அமைப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு பதியான அம்மனுக்கு இப்போ நாயகர் வேண்டுமே, சோபனம் சோபனம். தேவிக்கு கணவனார் ஈசர் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரவமும் எலும்புமே ஆபரணம். சாம்பலும் பூசி சடையும் தரித்து தலைமண்டையோட்டையும் கையில் கொண்டு அம்பல தாடினார். இவருக்கு கணவராயாகுவதெப்படி, சோபனம் சோபனம். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதாகார ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன். சோபனம் சோபனம். நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேரும் இட்டவருக்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார். சோபனம் சோபனம். கமலாசனருடைய ஆக்னையினால் விஸ்வகர்மாவும் மயனும் 2 பேருமாய் கமனீயமாய் ஸ்வர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். வாழை காமோகு கரும்பு பூச்சரங்களும் வாடாத மாலையும் நிறைத்தார்கள். கொழுந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபனம் சோபனம். சோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு மாலையை கழற்றி அம்பலத்தில் போட்டாள். நாதர் காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியாய் சேர்ந்தது. சோபனம் சோபனம்.
கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஈஸ்வரும் தேவியும் மாலை இட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட வாசுதேவராலே உமையவளை தாரை வார்க்கச் சொன்னார் பிரம்மா. சோபனம் சோபனம். பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமளிக்கும் தேவ சபை நடுவே பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேஸ்வருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கணிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு. சோபனம் சோபனம். நெய்யால் ஹோமம் செய்து பாணி கிரகணம் செய்து ஈசரம்மனை அம்மி ஏற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமம் செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே. சோபனம் சோபனம். காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. பூமி விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்ப பானங்களை 2 பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள். சோபனம் சோபனம். அவரவராலே ஆன அஸ்திரங்களை அம்பிகை முன் வைத்தார் அமரரெல்லாம். கல்யாணமான பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும். பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவர் எல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார். சோபனம் சோபனம். 18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும் மதையானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க சோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்திலேற்றி வைத்து கோஷமாய் தெருவீதி வரும்போது ஹாரதி கோதையர் எடுத்தார்கள். சோபனம் சோபனம். இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். யுத்தத்துக்கு புறப்படுறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஆல். Thank you.